பாராயம்மன் வந்து நிறைய பேருங்களுக்கு அற்புதங்கள் பண்ணியிருக்கிறதா நான் சொன்னாங்க. நானும் உணர்ந்திருக்கேன். உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய நிறைய நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக எனக்கு உடல்நிலை வந்து ஜூலை மாதம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு உதவி பண்ண போனால் என்னை எடுத்து இது எடுங்க, ஸ்கேன் எடுங்க, நீயும் பார்த்துக்கோன்னு என்ன ஃப்ரெண்டு சொன்னாங்க, தோழி. சந்தோஷம். சரி, நான் அதுக்கு மேலே போய் எடுத்து பார்க்கும்போது சொல்லக்கூடாது, சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த எடுத்த நர்ஸோட கவனக்குறைவால் எனக்கே தெரிஞ்சு போச்சு. நமக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட் டாக்டரை போய் பாருங்கன்ட்டாங்க. எனக்கு நான் மட்டும் சரி டாக்டரை போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இசிஜி எடுத்து நான் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு, தாயே என்ன நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் வராதுன்னு உள்ளுக்குள்ளேருந்து தாய் சொன்னது எனக்கு உணர்த்திச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 நாள் கழிச்சு நானும் போய் இசிஜி எடுத்தா எனக்கு ஒன்றுமே இல்லை, நார்மல். என் தாய் இருக்கா, என் கூட வராகி இருக்கா. நம்பினவங்களுக்கு தான் தெய்வம். யார் வேணா எந்த தெய்வத்தை வேணா வேண்டலாம், அது இயற்கை. தெய்வம் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தெய்வத்தோட நம்ம பயணிக்கிறது தான் வாழ்க்கை. அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. அம்மாவோட அருள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கணும். எல்லா மனுஷாளுக்கும் இந்த அம்மாவால வேண்டியதெல்லாம் கிடைக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நலமோடு இருக்கணும். எல்லாம் சந்தோஷம்னா எந்த கஷ்டம் அந்த கஷ்டம், மனசுல பலம் இருக்கும்போது புலம்பல் இருக்கக்கூடாது. தெய்வம் நம்ம கூட இருக்குன்னும் போது அந்த நம்பிக்கையோடய நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும்.